அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கள். 3/4 3/4 1998. 1998. பிறந்த நேரம் காலை 8:20. 8:20 AM. பிறந்த இடம் ஐயா? ஈரோடு. ஈரோடு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேஷ லக்னம். மேஷ லக்னம், மிதுன ராசி. என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஐயா வணக்கங்கய்யா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. திருச்செங்கோடு ஜெயக்குமாரா? ஆமாங்க. போட்டோகிராஃபர் தானே? ஆமாங்க. குறுக்க நான் கேட்டது கேட்கலையா உங்களுக்கு? கேட்கலீங்க. நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள், என்ன ஆன்லைன் மாணவர்கள் இன்னைக்கு 2 பேர் லைனில் வந்துட்டீங்க? ஐயா நண்பருடைய மகள்ங்கய்யா, திருமணத்துல ஒரு சந்தேகங்கய்யா, அதுக்காக கேட்டேங்க. இப்போ இந்த அமைப்பின்படி பாப்பாவுக்கு குருதசையில் ராகுபக்தி நடக்குது. அடுத்த வருஷம் சனி தசை நடக்க போகுது. ஆமாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான சூரியன் புதன் சனி செவ்வாய் சனி சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும். ஆமாங்க. அப்படிலாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அந்த ஜாதகம். சரிங்க. உண்மையிலே நல்ல ஜாதகம் தான். மேஷ லக்னமாக இருந்து சனி 12ல் இருக்கு, செவ்வாய் 12ல் இருக்கிறது நல்ல யோகம்தான். சரிங்க. சனி தசை கெடுதல்களை பண்ணாது. ஏன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கா. ஆமாங்க. ராசியை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து சனி தசை வந்ததுனால அந்த ஒரு சந்தேகத்தினால கேட்டேங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். நூற்றுக்கணக்கான ஜாதகம் அந்த 4 பேர் அந்த 96, 97, 98 சூரியன் புதன் செவ்வாய் சனி சேரும். ஆமாங்க. இப்போவும் ஏப்ரல் மாதம் புதன் செவ்வாய் சனி இதே இடத்துல சேரும். சரிங்க. ஏப்ரல் மாதம் 8, 9ஆம் தேதிக்கு பிறகு புதன் போய் நீச்சத்தை அடைவார். செவ்வாய் சனியோட ஒரு 20 நாள் சேருவார். ஆமாங்க. 96ல் ஏப்ரலில் மார்ச்சில் இதே மாதிரி சேர்ந்துருக்கும். கூடவே ராகு கேதுக்களும் சேர்ந்துருக்கும். 5 கிரகம் சேர்ந்துருக்கும். சூரியன் கேது செவ்வாய் சனி 96ல் 96ல் இந்த பாப்பா பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சேரும். அப்போவும் இது மேஷ லக்னத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்லா இல்லையான்னு கேட்டால் நல்லா தான் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிகிரி அமைப்புகளை பார்க்கணும். குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி இருப்பது. ஆமாம். சனி 10, 11 ஆகிய நல்ல ஆதிபத்தியங்களை 12ஆம் இடத்துல இருக்கிறது. உண்மையிலே இது கொஞ்சம் நல்ல ஜாதகம். திருமண வாழ்க்கை கிடையவே கிடையாது. சந்திரனை குரு பார்ப்பது என்பது இந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. மிக மிக முக்கியமாக 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 16ஆம் இடத்துல குருவோடு இருக்கிறார். ராகுவோடு இல்லாமல் கேதுவோடு இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் சேரக்கூடாது. அந்த சுக்கிரனும் குருவும் சேரக்கூடாதுன்றதுக்கு கேது சம்பந்தம் நிவர்த்தி. அதனால இந்த பாப்பா நல்லாவே இருக்கும். தைரியமா சொல்லுங்க, உங்க நண்பருக்கு சொல்லுங்க. சனி தசையில எல்லா நன்மைகளும் பெற்று பாப்பா நல்லா இருப்பா. சரியா ஐயா? திருமணம் எப்ப இந்த குருவிலே பார்க்கலாமா? ஆமா ஆமா ஆமா, சுயபக்தியிலே நடக்கும். சனி தசை சனி புத்தியிலேயே? சனி தசை சனி புத்தியில தான், இப்ப நடக்காது. சரிங்க. அத மாநில அரசு வேலை வாங்கிட்டீங்க இந்த பாப்பா. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சிம்மத்தில் ராகு இருந்தாலும் சிம்மத்தை 2 சுவர்கள் பார்த்து சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து 10ஆம் அதிபதி 19 வருஷம் தசை நடத்த போறாரு. அரசு வேலை கிடைச்சிருச்சா? வந்துருச்சுங்க. அரசு வேலை கிடைச்சது ஒரு பெரிய லைஃப் பாதுகாப்பு இல்லையா? நிச்சயமாங்க. அப்ப இந்த குழந்தைக்கு நான் சனி தசை நல்லா இருக்கும்னு சொன்னது நான் உண்மையாயிப்போச்சா? ஐயா உங்க வாயால கேட்கணுங்கிறதுக்காக கேட்டேங்க. குருதசை ராகுபக்தியில இருந்தே இந்த குழந்தைக்கு நல்லதுகள் நடக்கும். குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி இருப்பது பெரிய யோகம். 12ஆம் இடத்துல செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கிறதும் உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல யோகம். கவலைப்பட வேண்டாம். செவ்வாயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 28 டிகிரியில தான் மீனத்தில் தான் இருக்கிறார். சரியா? ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா? நன்றிங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.